இவ்வளோ நேரம் நம்ம ப்ரிலிம்ஸ் பற்றி பேசணும். இப்போ வந்து மெயின்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட்ஸ் 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரம் தேர்வு. முதல் முறையாக ஒருத்தர் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார் அப்படின்னா அவர் எந்த மாதிரி அவரை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறையா வேணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி அதாவது கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு கொஸ்டின் வைஸ் போங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு நிறையாவே கிடைக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா? நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்டே ஆன்சர் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, 1806 ரிவால்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா யார் ப்ரிலிம்ஸ் படித்தவங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. நமக்கு அங்கே மெயின்ஸில் என்ன மேட்ரு அப்படின்னா அதை நமக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுத தெரியணும். அது மட்டும்தான் மேட்ரு. அது மட்டும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா போதும். நான் புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, டெய்லி ஒரு 2 கொஸ்டினாக எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா கண்டிப்பாக அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே நமக்கு கிளியர் பண்ணிடலாம் மெயின்ஸ் வந்து. இப்போ நான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நேர்காணல் எடுத்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அகாடமி போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அகாடமி போனேன், டெஸ்ட் பேட்ச் போட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ஒரு அகாடமி அணுகுறோம்னு வைங்களேன். இப்போ நம்மளை மேம்படுத்துறதுல அகாடமியோடைய பங்கு என்ன? அதில் அகாடமியில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங்னா இப்படி தான் இருக்கும். மெயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு உங்களை வந்து பேப்பரை வந்து வேல்யூட் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் மூலமாக கிடைக்கும். இப்போ ஏதோ ஒரு அகாடமி போகிறீங்க, வெற்றி அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறது இதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் உங்ககிட்ட. இது வந்து உங்களுக்கு அகாடமி மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அகாடமி சேர்ந்தீங்கன்னா. இப்போ 7 யூனிட்ஸ் படிக்கிறதுக்கு என்ன சோர்ஸில் படிக்கணும்? பள்ளி பாட புத்தகங்களா, இல்லை அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய அதர் சோர்ஸோ, இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகங்களில் நம்ம படிக்கணுமா? இல்லை, நான் படித்தது ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாகவே படித்தேன். அப்புறம் நான் வெற்றியில் டெஸ்ட் சீரிஸ் போட்டப்போ வெற்றியில் வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் படிச்சிருந்தேன். அது வந்து அவங்களே கட் ஷார்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க அவுட் சோர்ஸும் எடுத்திருப்பாங்க. எடுத்து அவங்களே வந்து அதை ஒரு கம்பைல்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த இது படித்து நான் அதுலேருந்து ஆன்சர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அப்படி தான் இது பண்ணணும்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு எங்கெங்கே சோர்ஸ் கிடைக்குதோ எடுத்து இது பண்ணலாம். ஆனால் நம்ம அகாடமின்னு சேரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த வேலையை வந்து அவங்க பாதியாக குறைச்சி கொடுத்துருவாங்க. அவங்க நம்ம பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து நம்ம தேடி அலைஞ்சு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறத அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்களே வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் போட்டோம்னா. இப்போ இன்னொன்று நான் நிறைய பேர்கிட்ட நேர்காணல் எடுத்ததில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து, இப்போ மெயின்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே 15 மார்க் அளவுக்கோ இல்லை 10 மார்க் அளவுக்கோ நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு 10 பாயிண்ட்ஸோ 15 பாயிண்ட்ஸோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நோட்ஸினுடைய பங்கு என்ன மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும்? நோட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதான் இந்த வெற்றி மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஆன்சராக இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் அது ஆக்சுவலாக கொஸ்டினாகவும் இருக்காது. ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த புக்லெட்டில் வந்து டாபிக் இருக்கும். அந்த டாபிக் சம்மந்தமாக இருக்க அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலேருந்துமே நம்ம பிக் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நான் அந்த மெட்டீரியலை படித்தேன் நான் போய் எழுதுனேன்னா என்னால் வந்து எழுத முடியாது. நம்மளால் அவ்வளோ கண்டென்ட்டும் நம்மளால் பேப்பரில் வந்து எழுத முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நோட்ஸ் எடுக்கிறது. இப்போ நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, நான் அதை கட் ஷார்ட் பண்ணி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக வந்து ஹிண்ட்ஸாக வந்து நான் எழுதி வச்சுப்பேன் ஃபுல்லாக. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்வு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பள்ளி காலேஜிலலாம் படிக்கும்போது 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் எழுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மெயின்ஸில் எப்படி இருக்கும்? கம்பல்சரியாக எழுதணுமா, இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமா? அதான் இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9-10 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 3 அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏலேருந்து செக்ஷன் எஃப் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் 12 கொஸ்டின்ஸு அதில் 12 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். ஓகே. இப்போ எல்லாமே கொஸ்டினோட பிரிண்ட் ஆகி வரும் இல்லையா? ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ பேஜ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம காலேஜ்லாம் எழுதிருப்போம்ல, ரூல்டு பேப்பரில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதில் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் ஆகி வராது, இதில் பிரிண்டோட வரும். ஆமாம், பிரிண்டோட வரும். அதில் பிரிண்டோட வரும். நம்ம அதுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எழுதுகிற கண்டென்ட்டை எழுதணும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்க? அதாவது நிறைய சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட போய் எப்படி எழுதணும் அப்படின்ற இன்புட்ஸ்லாம் வாங்கினீங்களா, இல்லை என்ன மாதிரியான அதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களை எப்படி தயார்படுத்திட்டீங்க மெயின்ஸ்? ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது, எப்படி எழுதணுன்னே தெரியாது. மெயின்ஸ் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம 10th 12th எழுதும்போது ஒரு கொஷின் வந்து எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் நினச்சேன் நான் ஃபுல்லாகவே. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக எழுதுறது, கஷ்டப்பட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தேன். பேராவாக எழுதிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை.
ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா, அதான் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி அண்ணன்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் வெற்றிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து சர்வீஸ் ஆகணுங்களோட பேப்பர்ஸ் இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கினாலும் கூட அந்த முதல் வாட்டி நீங்கள் போய் 2022 அட்டம்ப்டில் போய் எழுதிருப்பீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது எழுதும்போது நீங்கள் இன்னும் அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்குறத விட நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம் இல்லையா? அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது ஆக்சுவலாக நான் வந்து அப்போ ரொம்ப எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இது குரூப் எக்ஸாம்னால் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கு எப்படி தயாராகணும்னு தெரியாது. நான் வந்து ரொம்ப அதான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப விளையாட்டுத்தனமாக அதை போய் அட்டன் பண்ணேன் நான். இன்னுமே கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போட்டிருந்தா அந்த வாட்டி எனக்கு கிடச்சிருக்குமோன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதை நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ வந்து என்னென்னா, ஒரு விளையாட்டுத்தனமாக சரி ஓகே நம்ம என்ன இதுதானே ப்ரிலிம்ஸே அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸ் என்ன இந்த மாதிரி எழுத தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் எழுதினேன். ஆனால் வந்து எனக்கு அதுதான் மொதல் அது எழுதும் போது அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அங்கே நிறைய இது ஃபியர் வந்து ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து என்னால் வந்து அது கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி இது பண்ண முடியல. நான் அந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப லேஸாக எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸாமை. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்னா, மெயின்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், இதுக்கு இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நம்ம கூட ஓடுறவங்க வந்து நிறையா எஃபர்ட் போட்டு டெஸ்ட் சீரிஸ்லாம் போட்டு பயங்கரமாக நம்ம கூட வரும்போது நம்ம நார்மலாக போயிட்டு இருந்தோம் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் என்ன நானே மேம்படுத்திக்கிட்டேன் அதுக்கடுத்து. ஓகே. அந்த அனுபவம் உங்களுக்கு 2வது வாட்டி எழுதும்போது என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமாம், மேனேஜ் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு அந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு மித்தெல்லாம் நம்பிட்டு நான் போயிட்டு பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எழுதிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல, லாஸ்ட் டைம் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கல. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாலும் வந்து கண்டென்ட் இருக்கணும், கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10 மார்க்கு ஒரு 15 மார்க் நான் வந்து எழுதலை, கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் வந்து அது எனக்கு பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பயம் இந்த வாட்டியே இருந்துச்சு. ஆனால் நான் எங்கள் சார்கிட்ட கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன் வந்துட்டு, சார் நான் எழுதின வரைக்கும் கண்டென்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து என்னென்னா என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். ஆனால் நான் எழுதினதுக்கான பலன் வந்து எனக்கு கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் கிடையாது, கண்டென்ட்டும் கொடுத்தா தான் இது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும், அதுக்கப்புறமாக வந்து கொஷின்ஸ் எதையுமே விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இது சொல்கிறாங்க. இதெல்லாம் மித்தா இல்லை வந்து உண்மையாகவே இருக்கிறது தானே? இல்லை, நான் என்ன கேட்டால் நான் மித்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண பசங்க என் கூட இருக்காங்க, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவங்க நான் பண்ணிட்டேன் நான் கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களாம் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு யாருக்குமே இந்த வாட்டி வந்து கிளியர் ஆகலை, மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங் வேணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்துச்சு, நமக்கு அழகாலாம் இருக்க வேண்டாம், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மார்க் எழுதுவீங்களா 15 மார்க் எழுதுவீங்களா? நான் லைனாக தான் போனேன், 10 மார்க் தான் எழுதினேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நான் வந்து முதல்ல வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன் ஆன்சரை. ஒரு கொஷின் பார்த்த உடனே வந்து நான் இதில் இதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துடும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஹெட்டிங்காக போட்டு வச்சிட்டேன், எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டிங்காக போட்டு வச்சிட்டேன். அந்த ஹெட்டிங்கை ஃபில் பண்ண நான் நடுவில் போயிட்டு அவ்வளோதான். இப்போ 7 யூனிட் இருக்குல்ல, நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணுமா, இல்லை ஏதாவது நெக்லிஜிபிள் ஆன யூனிட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை நம்ம எல்லாமே படிச்சாகணுமா? எல்லாத்துலேருந்தே கொஸ்டின்ஸ் வருமா? ஆமாம், எல்லாத்துலேயுமே இருந்தே கொஸ்டின் வரும், நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே படிச்சிருந்தா நமக்கு நல்லது, சேஃபர் சைட். எல்லாமே வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே என்ன தெரியாத கொஸ்டினை நம்ம ஃபேஸ் பண்ணவும் கற்றுக்கணும், அது ஒரு மேட்ரு இருக்குது. நம்ம இப்போ தெரியாத கொஸ்டின் வந்தாலும் என்னால் வந்து ஏதோ ஒன்று என்னால் தெரிஞ்ச கண்டென்ட் அதில் வந்து இது பண்ணி ஓரளவுக்கு என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு, அவ்வளோதான். இப்போ மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸோ அதுக்கப்புறமாக தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கீம்ஸோ அதெல்லாம் ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்களா? படிக்கணுமா அதெல்லாம்? ஆமாம், கண்டிப்பாக மெயின்ஸில் ரோல் ப்ளே பண்ணும். அது தமிழ்நாடு அரசோட இது வந்து நிறையாவே நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம அழகாக வந்து நிறைய இடத்துல அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, விமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. அந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது அதில் நம்ம ஃபில் பண்ணி நமக்கு பேப்பர் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இது கேட்குறது தான், நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து சோர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை கூகுள்லேருந்து எடுக்கிறீங்க, இல்லை வந்து அகாடமி சோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே அது காமனான ஒன்று தானே.
ஆமாம். எல்லாருக்குமே அது அவைலபிள் இருக்குது. இன்ஸ்டியூட்னாலும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அது அவைலபிளாக இருக்கும். இப்போ மற்றவங்க பேப்பர்லேருந்து உங்கள் பேப்பரை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டியதன் அவசியம் இருக்கு இல்லையா? அப்போ உங்கள் பேப்பர் எப்படி நீங்கள் வித்தியாசமாக காட்டுவீங்க? நான் இன்னும் அவங்களோட இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு, அவங்களோட நான் இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத எப்படி வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவேன். டயக்ராம்ஸ் அப்புறம் ஃப்ளோ சார்ட்டு அந்த மாதிரி போட்டு மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக காட்ட நினைப்பேன். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுவேன் நான். மற்றபடி இப்போ ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரே கண்டென்ட் தான், எல்லோரும் எழுதுகிற ஒரே கண்டென்ட் தான். அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் பெருசாக நம்ம நல்லா பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் கொஸ்டின்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயங்களை நம்மளால் இது பண்ண முடியும். அதில் அந்த மாதிரி தான் நம்மளால் வேரியேஷன் காட்ட முடியும் மற்ற பேப்பருக்கும் நமக்கும். ஓகே, இப்போ ஃப்ளோ சார்ட் டயக்ராம்லாம் போட்டால் அதுக்கப்புறமாக எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸு, அதாவது பேப்பரை அந்த கொஷினோட இதுவை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடாதா? ஆக்சுவலாக எந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அதில் தான் வந்து ஃப்ளோ சார்ட் போட்டு பேப்பரை கவர் பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஒரு கொஷினில் வந்து எனக்கு கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளோ சார்ட்டோ டயக்ராமோ போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் அதை போட்டு அந்த பேப்பரை வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கவர் பண்ண பார்ப்பேன். நான் இப்போ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். மெயின்ஸ் எழுதுகிறவங்க ஆன்சர் ரைட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேறு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. டெஸ்ட் சீரிஸ் போடாமல் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் சேரணும்னு அவசியம் கிடையாது. கிளாஸ் போயிட்டு நான் கிளாஸ் கவனிப்பேன், நான் கிளாஸ் கவனித்து நான் கிளாஸ் எடுத்து அப்படின்னா தான் என்னால் பாஸ் ஆக முடியும்லாம் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட ப்ரிலிம்ஸில் படித்த கண்டென்ட் அப்படியே நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. நம்ம இப்போ மெயின்ஸுக்கும் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதில் கொஞ்சம் தமிழ்நாடு ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் மெயின்ஸுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்டே கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி அங்கே பேப்பரில் கொடுக்குறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரேஷன்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து மைண்டில் டக்குன்னு ஆன்சர் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம இதை ஸ்ட்ரக்சர் பண்ணால் அழகாக இருக்கும் நமக்கு ஆன்சர்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் உங்கள் மைண்டில் ஓடி முடிஞ்சிடும். அந்த இது வந்து அது போக போக உங்களுக்கே வந்துடும். ஆன்சர் ரைட்டிங் மட்டும் டெய்லி ஒரு 2 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும் எல்லாருமே. 12 ரெண்டுத்துலேயும் எழுதணும். 10 மார்க்ஸ் அப்புறம் 15 மார்க்ஸ் இல்லையா? இப்போ ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டைமிங் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஒரு கொஸ்டினை முடிக்கணும்? அது தெரியல ப்ரோ எனக்கு. நான் அந்த மாதிரி வச்சு இது பண்ணதில்லை. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் 10 மார்க்கும் முடிச்சு ஒரு 15 மார்க்கில் நான் கை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா 10 மார்க்கும் 15 மார்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதில் எழுதுறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதணும்னா அது 15 மார்க் வந்து முடிஞ்சிடும். எனக்கு ரெண்டுமே பெரிய வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சதில்லை. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே 10 மார்க்கை நீட்டாக எவ்வளோ நல்லா எழுத முடியுமோ நல்லா எழுதிட்டு ஒரு 15 மார்க்கில் நம்ம கை வச்சிடணும். ஒரு 15 மார்க்காக முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்மாக இருக்கும். 1.5 மணி நேரத்தில் மிச்சம் இருக்க 1.5 மணி நேரத்தில் மிச்சம் இருக்கிறது வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுதோ ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். இப்போ என்னோட டவுட் இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி தான் செஞ்சுப்பாங்களா, நீங்கள் எப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ஒரு கொஷின் நம்மளுக்கு நல்லா தெரியுதுன்னு வைங்களேன், அதை நம்ம இன்னும் நல்லா சூப்பராக காட்டணும் அப்படின்ட்டு அதுக்கு கூடுதலான நேரத்தை செலவழித்து அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது நமக்கு நல்லா தெரியுது, இதில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்றத பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ எந்த கொஷின் நம்மளுக்கு தெரியலையோ அதில் தானே நம்ம அதிக நேரத்தை செலவழிக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரிகிற ஒரு கொஷின்னா அதை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிக்கிறது தானே பெட்டரானவே. ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஆஃப் த ரெக்கார்டில் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தான் அதிக நேரத்தை ஒருத்தர் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினில் வந்து நம்ம என்ன தான் எவ்வளோ நல்லா எழுதியிருந்தாலுமே வந்து அங்கே போட போகிற மார்க் என்னமோ வந்து பாதிக்கு மேலே அவ்வளோதான் போடுவாங்க. 15 மார்க்னால் மேக்ஸிமம் மார்க்கே வந்து ஒரு 8 மார்க் 9 மார்க் அவ்வளோதான் வரப்போகுது. அதனால் நான் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தாலும் அதுக்கு அதிகமாக வந்து டைம் செலவு பண்ணாமல் அது தெரிஞ்ச கொஸ்டின்னா என்ன கொஞ்சம் வேகமாக தான் முடிக்க பார்ப்பேன் நான். ஏன்னா வந்து அடுத்தடுத்து பாயிண்ட் மனசில் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டினில் தான் நான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் நான். இப்போ இன்னொன்று பொதுவாக எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோன்னா நீட்டாக எழுதணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாகவோ இல்லை பொறுமையாக நிதானமாக எழுதுவாங்க. போக போக நேரம் ஆகிடுச்சுன்னா கிறுக்கி தள்ளிடுவாங்க. ஸோ ஒரே மாதிரியே பேப்பரை மெயின்டைன் பண்ண முடியுமா ஸ்டார்டிங் டு எண்டு வேர்டு வரைக்கும்? நான் முடியும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். நான் என்னோடய பேப்பர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் நினைக்கிறது என்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி முடியும்னு தான் நினைக்கிறேன். எல்லாராலையும் முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரி எழுதுனா. ஓகே, இப்போது இந்த 3 மணி நேரம் நம்ம எழுதும்போது யோசிக்கிறதெல்லாம் டைம் இருக்குமா?
சிம்பிளாக இல்லைன்னா ஸ்டார்டிங் எடுத்து வச்சு அப்படியே எழுதிட்டே போகிற மாதிரியே இருக்குமா அது? இல்லை, ஃபுல்லாக எழுதிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அங்கே 3 மணி நேரத்துக்கு 300 கொஸ்டின் 300 மார்க்குக்கு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. நம்ம அடுத்து மைண்டில் வந்துட்டே இருக்கணும். இதுக்கு இன்னொரு மெத்தடு, பெஸ்ட்டு மெத்தட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நானுமே அது யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஆன்சர் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல இந்த சப்ஹெட்டிங் தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு சப்ஹெட்டிங்கே போட்டுருவேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த இதுக்குள்ளே இவ்வளோ தான் எழுத போகிறேன், எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரும்ன்ட்டு சும்மா தோராயமாக நான் அளவாக விட்டுருவேன். நான் விட்டுட்டு சப்ஹெட்டிங் ஒரு கொஸ்டினுக்கு நான் புக்லெட் கையில் வாங்கினோமே பண்ணது அப்படி தான். எல்லா கொஸ்டினுக்கும் வந்து சப்ஹெட்டிங் ஃபுல்லாகவே போட்டுட்டு லாஸ்ட்டில் உள்ளக்க ஃபில் பண்ணிப்பேன் நான். எனக்கு சப்ஹெட்டிங் அங்கே இருக்கும்போது நான் அந்த கொஸ்டினில் வந்து புதுசாக போய் நான் யோசிக்க வேண்டாம். அந்த கொஸ்டின் நான் எழுதும்போது எனக்கு புதுசாக யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. அந்த சப்ஹெட்டிங்கான கண்டென்ட்டு எனக்கு மைண்டில் இருக்கும், அதை டக்குன்னு உள்ளே எழுதிடுவேன் நான். இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு 4 டெஸ்ட்டில் வந்து நான் வெற்றியில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். அதே இது எக்ஸாம்லேயும் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு ஈஸியாக இருந்துச்சு.